எப்பா 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 என்ன குத்து குத்துறான், என்ன சொருகுறான் இந்த அபிஷேக் சர்மா. 35 பால்ல 84 ரன். ஐயோ, அதுலயும் பாருங்களேன், 5 பவுண்டரி தான். ஆனா 8 சிக்ஸ் சொருவிட்டோம். டைக் ரேட்ட வெறும் 240 தான்யா. நம்ம பயலுவ இன்னைக்கு நியூசிலாண்ட புடிச்சு துவச்சு 238 ரன் அடிச்சு வச்சிருக்காங்க. அபிஷேக் சர்மால ஆரம்பிச்சு அக்ஷர் பட்டேல் வரைக்கும் 8 பேரும் காட்டடி மனு இருக்காங்க. ஒருத்தன் போனா இன்னொருத்தனை புறா பயில இந்த டீம்ல கொலகாரன் எல்லாம் இருக்காங்க. சஞ்சீவும் இஷானும் நல்லா ஸ்டார்ட் பண்ணி புழக்க போறாங்கன்னு பார்த்தா கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம கேப்டன் அதாம்பியா அவுட் ஆஃப் ரன்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு 32 ரன் அடிச்சிருக்காப்புல. இந்த ஹர்திக் பாண்டியா பயவுல எவன் மேலேயே கொலை காண்டில் இருப்பாப்புல போல. என்ன சுத்துறாடாயவா ரிங்கு சிங். இந்த பையனை ஏண்டா இவ்வளோ நல்லா ஆட வைக்கல? லாஸ்ட் ஓவர்ல மொத்தமா புடிச்சு சும்மா 100 கேட்டோம். 20 பால்ல 44 ரன். அப்புறம் 238 ரன் சேஸ் பண்ண வந்த கான்வேவையும் ரச்சினையும் வந்ததுமே தூக்கி சொருவிட்டாங்க நம்ம ஹர்திக். ஆனாலும் இந்த பிலிப்ஸ் பையன் இருக்கால, ஒரு ஆட்டி விட்டாண்டாயாவா. இவன் சிக்ஸர்ஸ மட்டும் பாலு சும்மா ராக்கெட்டு மாதிரி ஜெயின்னு போகுது. இந்த நியூசிலாந்து பாய்லர்களை நம்ப முடியாதுடா சாமி. எப்படிதான் நடிச்சானுங்க ஓடிஐ சீரியஸ்லயும் ஃபர்ஸ்ட் மேட்ச். அப்புறம் பார்த்தா பறக்க விட்டு பாடைய கட்டி ஓடிஐ சீரியஸ் வின் பண்ணி விட்டாங்க. ரொம்ப டேஞ்சரான ஆளுங்கடாயாப்பா நீங்க. திரும்ப வந்தாச்சு, இனி வீடியோவும் வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடாயாப்பா. கொஞ்சம் கருணை காமிச்சீங்கன்னா அந்த சில்வர் பிளே பட்டன்னு ஆன் தி வே.